அண்மைச் செய்தி. வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது எனும் ராஜேந்திர பாலாஜியின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தன் மீதான மோசடி வழக்கை சிபிஐ அல்லாமல் வேறு அமைப்பு விசாரணைக்கு மாற்ற கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடுத்திருந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்க கூடாது எனும் ராஜேந்திர பாலாஜியின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், விவரங்கள். வணக்கம். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் விரைந்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி புகார் அளித்த ரவீந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் அந்த உத்தரவை அமல்படுத்த வழக்கு வசம் ஒப்படைத்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கை சிபிஐ மாற்றிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிமன்றம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இந்த உத்தரவில் எந்த விதமான திருத்தமும் செய்ய முடியாது என தெரிவித்து மாற்றியமைக்கக்கூடிய மனுவை நிராகரித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.